இருக்கும் வணக்கம். இன்று பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷமானது ராகுகால பிரதோஷம் அல்லது ரவி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நன்னாளில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்குவது நம் வாழ்வில் பல முன்னேற்றங்களை அள்ளித்தரும். பொதுவாகவே பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலம் என்பதும் இந்த நேரம்தான், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. எனவே ராகு காலமும் பிரதோஷ தருணமும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவ தரிசனம் செய்வது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை சிறப்புற கொண்டாடப்படுகிறது வழக்கம். பிரதோஷ வேளை என்று சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக நந்திதேவர்தான் பிரதோஷ பூஜையின் பிரதான நாயகன். எனவே நந்திதேவருக்குத்தான் அபிஷேக ஆராதனைகள் அமர்க்களப்படும். இந்த நன்னாளில் பிரதோஷ தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும், தரித்திரம் விலகும், சுபிட்சம் பெருகும், வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் என்பது உறுதி. ஓம் நம சிவாய. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.